தாய் வாழ்க, தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. மதிப்புக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, நீதியை நிலைநாட்ட வந்திருக்கும் நீதி வலுவா நீதிபதி அவர்களே, அவையில் விற்றிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நண்பிகளே, அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். வணக்கம். எதிரணிலேருந்து வந்த பேசின 2 பேரும் ரொம்ப அருமையாக பேசினாங்க. கிராமத்து வாழ்க்கை தான் மகிழ்ச்சி தரும், கிராமத்து வாழ்க்கை தான் மகிழ்ச்சி தரும்னு. அப்புறம் எதுக்கு நான் எங்கள் நகரத்தில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க? போய் உங்கள் கிராமத்திலே இருக்க வேண்டியது தானே. எங்கள் நகரத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஏன் வாழ்க்கையே இருக்குங்கிறது தானே நீங்கள் வந்து இருக்கிறீங்க. போய் கிராமத்திலே இருக்க வேண்டியது தானே. அங்கே போய் நீங்கள் சந்தோஷமா வாழலாம்ல. நடுவர் அவர்களே, நகரத்தில் எங்கேயாவது மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் தான் அதிகமாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். மாமியாரையும் மருமகளையும் 2 நிமிஷம் ஒரு ரூம்குள்ளே பூட்டி திறந்து பார்த்தோம்னா 2 உயிரில் ஏதோ ஒன்று தான் உயிரோடு இருக்கும். இப்படி தான் நடுவர் அவர்களை ஒரு நாள் ராணி அக்கா ஊருக்கு போயிருந்தேன். அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சுக்கணுங்களா? தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லது எதிர்காலத்தில். ராணி அக்கா ஊருக்கு போயிருந்தேங்க ஐயா. அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. அவங்களும் தடபுடலாம் ஆட்டோவை கூப்பிட்டு அவசர அவசரமாக போகிறாங்க. நானும் பரவாயில்லையே, கிராமத்தில் இப்படி ஒரு மாமியார் மருமகளா அப்படின்னு வியந்து பார்த்துட்டே போனேன். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், நல்ல வேலைம்மா, நேரமாக கொண்டு வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக இருந்தால் உயிரே போயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே இந்த அக்கா சொன்னாங்க, நானும் இந்த ஆட்டோக்காரனாட்ட சொன்னேனே, மெதுவா போனேன், கேட்டானா அந்த பாவி பையன் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இன்னொரு விஷயம், கிராமத்துலலாம் கூட்டு குடும்பமா வாழ்வாங்க. தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பின்னு கூட்டு குடும்பமா வாழ்வாங்க. ஆனா எங்க நகரத்துல அப்படி இல்லைன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. எங்கெங்கோ இருந்து, வேற ஊர்ல இருந்தோ வந்து, வேற நாட்டுல இருந்தும் வந்து, நாங்களும் அண்ணன் தம்பி போல் அக்கா தம்பி எல்லா மாதிரி தான் நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு, இப்போ எங்க நகரத்துல ஏதாவது பிள்ளைங்களுக்கு பர்த்டேனா பார்ட்டி வச்சு கொண்டாடுவோம் ஐயா. கேக்கு வெட்டி அது இதுன்னு பண்ணி பார்ட்டி வச்சு கொண்டாடுவோம். அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஆனால் கிராமத்தில் ஏதோ ஒரு பிள்ளைக்கு பிறந்தனாலும் வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை கொண்டாடவே முடியாது. பயந்து பயந்து வாழணும் கிராமத்தில். அண்ணன் ஏதாவது திட்டிடுவானோ, அப்பா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கிளவி ஏதாவது இந்த என்ன பொம்பளை பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோன்னு சொல்லி பயந்து பயந்து வாழணும். அப்படிலாம் வாழாதீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்கிற பாருங்க. ஹே எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது மேல, நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால, நீ சிந்திர கண்ணீரும் எங்க நிரந்தரம் இல்லை, இதை புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆலே, என்னப்பா நான் கையத்தட்ட உண்டாச்சு உலகம், என் கூட சேர்ந்து கூத்தாடும் நலகம், உள்ளார எப்போது உள்ளால உள்ளால. இப்படிதாங்க ஐயா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, நல்ல பாடுமா, பாட்டு நல்லா ரசிச்சு பாடுறேன், அப்படியே வாழணுமா. நன்றிங்க ஐயா. கிராமத்துல ஒரு விவசாயி வெண்டைக்காயை விவசாயம் பண்றாங்க ஐயா. அந்த வெண்டைக்காயை கொள்முதல் பண்ணி வாங்கும் போது 2 ரூபாய்க்கு வாங்குறோம். அந்த வெண்டைக்காயை பஸ் ஏற்றி டவுனுக்கு கொண்டு போகும்போது 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே வெண்டைக்காயை நைட்டு ஃபுல்லாக பாட்டு கேட்டு ட்ராவல் பண்ணி அங்கே திருப்பூரில் கொண்டு வந்து வைக்கும் போது கிலோ 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐயா. அந்த வெண்டைக்காய் கூட தெரிஞ்சிருக்கு, கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தா தன்னோட மதிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குதுன்னு சொல்லி அந்த 2 வெண்டைக்காய்களுக்கு தெரிஞ்சிச்சு. எதிரணியில் இருக்க 2 வெண்டைக்காய்க்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியலையா. ஆமாங்க ஐயா. கிராமத்துல மகிழ்ச்சி இருக்குதுங்க ஐயா, நான் அதை மறுக்கல. ஆனா நிறைவான மகிழ்ச்சி எங்க நகரத்துல இருந்து தான் கொண்டு போறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா?
வருஷம் முழுக்க இங்க சம்பாரிச்சு காசெல்லாம் எடுத்துட்டு போய் வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போய் இங்க சம்பாரிச்ச காசு அங்க போய் செலவு பண்ணி அதற்கு பேரு மகிழ்ச்சின்னு சொல்றாங்க ஐயா. இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போய் நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஊரையே ஏமாத்திட்டு இருக்காங்க ஐயா. உனக்கு தெரிஞ்ச அறிவு வேற அவங்களுக்கு தெரியாம இருக்குது. ஆமாங்க ஐயா. கிராமத்துல வந்து கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க. கெட்டும் பட்டணம் போ. கெட்டும் பட்டணம் போ அப்படின்னா கிராமத்துல கெட்டவங்கலாம் நகரத்துல போய் நல்லா வாழ்வாங்களாம். கிராமத்துல வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா எங்க நகரத்துல படிச்சவனுக்கு ஒரு வேலை, படிக்காதவனுக்கு ஒரு வேலை, திருடனுக்கு ஒரு வேலை, எல்லாத்துக்குமே ஒரு வேலை நாங்க வச்சிருக்கோம். இதை விட நாங்க போய் வெளியில போய் சம்பாதிக்கணும்னா இல்லைங்க ஐயா. வீட்லயே உட்காந்துட்டு போன்லயே வேலை செஞ்சு ஆன்லைன்ல வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் ஐயா. ஆமாங்க ஐயா. அவர் ஒரு அந்த கஷ்டப்படுறவரை பார்த்து அவங்க ஒய்ஃபை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு. பட்டணம் தான் போகலாமடி, போல பணங்காசு தேடலாமடி, நல்ல கட்டாணி முத்தே என் கண்ணாட்டி நீயோ வாடி பொண்டாட்டி தாயே. கிராமத்துல கஷ்டம் வந்ததுனால நகரத்துக்கு வராங்க ஐயா. அவங்க சொன்னாங்க, நாங்க என்னதான் இருந்தாலும் கிராமத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்க கிராமத்துல தான் வாழ்வோம்னு சொல்லுவாங்களா ஐயா. அங்கேயே வாழலாம்ல, அங்கேயே வாழலாங்களா ஐயா. விவசாயம் தானே பண்றாங்க, அங்கேயே வாழலாம்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் என் கிராமத்துல தான் இருப்பேன், உங்க நகரத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லலாம்ல. ஆடிட்டர் இங்கதான் வந்திருக்காரு. அதான் பாருங்க ஐயா. அந்த அக்கா ஒண்ணு சொன்னாங்க, நான் உங்க நகரத்துல வந்து மூணு பேரை பார்த்து 2 பேரை ஓகே பண்ணி அதுல ஒருத்தரை தான் திருமணம் செய்யறாங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தையே நாங்க உங்கள்கிட்ட தானே கத்துக்கிட்டோம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒட்டடா ஒட்டாட கம்பத்துல ரசா விட்டுட்டு போனாய அம்பத்துல 2 புள்ள கக்கத்துல இந்த கதைய எங்க சொல்ல, நான் இந்த கதைய எங்க சொல்ல. திண்ணையோர தென்னை மரம் என் அண்ணமோவ வச்ச மரம், என் அண்ணமோவ வச்ச மரம். தென்னங்காய்க்கு ஆசைப்பட்டு அண்ணமோவனை வச்சிருந்து அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துதான் நாங்களே அப்படி கத்துக்கிட்டோம். கொல்லையில கொய்யா மரம், கொய்யா மரம், கொய்யா பாலத்துக்கு ஆசைப்பட்டு நான் கொழுந்த. ஆமாங்க, இதுதாங்க ஐயா. இப்படிதான் கத்துக்கிட்டீங்க கிராமத்துல. கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு கொழுந்துனார வச்சுக்கிட்டீங்க. நீங்க நல்லா கேள்விமா, இப்படிதானே பண்றீங்க. இப்படி நியாயப்படுதா? பரவாயில்ல, பாயிண்ட் கரெக்டா புரிஞ்சுக்கிறோமா? நகர்ந்து வந்ததால் எங்களுக்கு நகரம் என்று பெயர் வந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே நாங்க கிராமம் மாதிரி இருந்தது இல்லைங்க ஐயா. நாங்க எப்பயுமே எங்க நகரத்துல எப்படி இருப்போமோ அப்படிதான் இருந்திருக்கோம். ஆனா அந்த கிராமத்துக்காரங்க எங்க நகரத்தை பார்த்து கார் வாங்குறாங்க, ஆடி கார் வாங்குறாங்க, BMW கார் வாங்குறாங்க, மாடி வீடு கட்டுறாங்க. எதுக்குங்க இது பண்றாங்க? அந்த குடிசை வீட்டிலே வாழ வேண்டியதானே. நாங்க ஒண்ணு அப்படி அவங்கள பார்த்து வாழலையே. அவங்க மட்டும் ஏன் எங்களை பார்த்து இப்படி வாழ்றாங்க? எது காப்பி அடிக்கணும்? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய வேண்டியதானே. இதுல வர குத்தம் சொல்றதுங்க ஐயா. இறுதியாக நான் கூற இருப்பது, கிராம வாழ்க்கை என்பது கூட்டு வாழ்க்கை, நகர வாழ்க்கை என்பது பட்டாம்பூச்சி வாழ்க்கை. கிராம வாழ்க்கை என்பது குடிசை வாழ்க்கை, நகர வாழ்க்கை என்பது அரண்மனை வாழ்க்கை. கிராம வாழ்க்கை வசதியில் சிறு ஊரணி மாதிரி, எங்கள் நகர வாழ்க்கை வசதியில் குற்றால அருவி மாதிரி. நிறைவான மகிழ்ச்சி எங்கள் நகரத்திலே கிடைக்குது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே
உண்மையிலேயே மிக சிறப்பாக பேசியிருக்கக்கூடிய திவ்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்து மென்மேலும் நல்ல பயிற்சியோடு ஒரு நல்ல தலை சிறந்த பேச்சாளராக வலம் வர வேண்டும். அதற்குனது முயற்சியும் பயிற்சியும் இருக்கட்டும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவருக்கு தெரிவிங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. இந்த விசிலிங் வருது, எப்படி 4 பேர்த்தை வச்சு நாம் அது எப்படி நிகழ்ச்சியை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு. உங்களுக்கு யாராவது தெரியும் நம்ம எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தோன்னு? கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ மணி எவ்வளவுங்க? 10:30. பெரிய பெரிய அணிகள் இருந்து நடத்தக்கூடிய நிகழ்வு கூட 2.5 மணி நேரம் இவ்வளவு ரசிப்புத்தன்மையோடு நடப்பதில்லை. உண்மையிலேயே இந்த மேடையில் இருக்கக்கூடிய 4 பேரும் அறிமுக பேச்சாளர்கள். அறிமுக பேச்சாளர்களை வைத்து ஒரு நிகழ்வை 2.5 மணி நேரம் நடத்த முடியும் என்று சொன்னால், ஏதோ நான் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியதன் நோக்கம் அல்ல. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெற்றி பெற்றதற்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் நன்றாக ரசிக்கவில்லை என்று சொன்னால் இது எதுவும் இருக்காது. புரியுங்களா? உங்களுடைய ரசிப்பு தான் இந்த நிகழ்ச்சி ஜெயிக்க வச்சிருக்கு. இதில் 2ஆம் ரவுண்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போவே மணி 10:30. புரியுங்களா? எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் தேவைப்படும். அப்போ மணி 11 ஆயிரும். அப்போது ஒரு நிகழ்வு என்பது ஒரு 3 மணி நேரம். உண்மையிலேயே தமிழகத்தின் தலை சிறந்த நடுவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்வே 3 மணி நேரம் தான். ஒவ்வொரு பேச்சாளருக்கும் 15,000 20,000 பில்லு ஃபீஸு ஏசி ரூம் எல்லாம் வாங்கி இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொன்னால் சர்வசாதாரண ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால் தான் இப்படி ஒரு நிகழ்வை நடத்த முடியும். ஆனால் அப்படி எந்த செலவும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை உங்களை எல்லாம் 2.5 மணி நேரம் சிறப்பாக ரசிக்க வைக்க முடியும் என்று சொன்னால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பேச்சாளருடைய இந்த திறமைக்கு நீங்கள் எல்லாம் நல்ல கைதட்டு கொடுத்துங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா 25 வருஷ பயணத்தில் என் பாதை எத்தனையோ பயணத்தை கடந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த மேடையில் என்னாலும் ஒரு 4 பேச்சாளர்களுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும் நிகழ்வாகத்தான் நான் இந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டேனே தவிர நான் ஒரு பட்டிமன்ற நிகழ்வாக நான் அதையெல்லாம் மறந்துடுத்து இங்கே வந்திருக்கிறேன். அதெல்லாம் டோட்டல் குமார் தோழர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் வர்றதை எல்லாம் மறந்துடு விட்டுருங்கனையே. உங்களுக்கு ஒரு பயிற்சி காலமாக நான் வர்றேன், அவ்வளோதான். இதில் யாரெல்லாம் பயிற்சி எடுக்கிறீங்களோ எடுத்துக்குங்க. உங்களுக்கு மீண்டும் இந்த பயணத்தில் விருப்பம் இருந்தால் ஆசை இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு சந்தேகம் கேட்கலாம். அதை பற்றி எப்போ வேணாலும் சந்தேகம் என்னை கேட்கலாம். தொடர்பு கொள்ளுங்க, பயிற்சி எடுங்க. வாய்ப்பு வரும்போது உங்களையும் நான் ஏதாவது விதத்தில் பயன்படுத்த முடிந்தால் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்வேன் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து 4 பேச்சாளர்களும் சிறப்பாக பேசுகிறீங்க. அணித்தலைவருக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த மேடையில் நான் பேசிக்கலாம். சரிதானே? ஓகே, மகிழ்ச்சி. வருத்தப்படக்கூடாது. 4 பேர் சிறப்பாக பேசிட்டாங்க. இப்போ நான் ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லணும்ல. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. நாகராஜ் அப்படி மிதக்கிறார். என்ன ராணியம்மா பேசுது, அவர் கற்பனையில் அப்படியே மிதக்கிறார். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. உடனே ராணியம்மா, காயும் நிலா வானில் வந்தால் கண் உறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண் உறங்கவில்லை. இந்த 2 பேர் நேருக்கு கொண்டு டோயட் பாடிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. என்னங்க ஒரு கூத்து. எல்லாம் தாண்டி மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். நகரத்தில் கிராம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. யதார்த்தமாக இருங்க 2 பேர்த்துக்கும். உங்கள் சார்பாக கேள்வி எப்போ நீங்கள் 1000 தாங்க கிராமத்தில் மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சின்னு பேசுனீங்களே. அப்படி எதுவும் நடக்கக்கூடாது சொல்கிறேன். திடீரென நமக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் என்ன நோய் எந்த நேரத்தில் வருது தெரியாது. வேண்டாங்க. திடீர்னு நடக்க வர கீழே விழுந்துட்டோம். ஒரு கையோ காலோ டக்குன்னு எலும்பு கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோமே.
இல்லை உடஞ்சிருச்சு, வண்டியில் வரப்போ விழுந்துட்டான். நம்மளே பார்த்து போனால் பின்னாடி வந்தால் கொண்டாந்து 150 செலவு பண்ணிட்டு கொண்டாந்து மேலே அடிச்சுட்டான். ஏன்னா அவன் 150 செலவுக்கு என்ன பண்ணணும் அவன்? புரியுங்களா? இப்போ பல பேர்த்துக்கு மகிழ்ச்சி என்பது எங்கே தெரியுமா? பல பேர்த்துக்கு பல மகிழ்ச்சி இருக்குது. இவனுக்கெல்லாம் எப்போ மகிழ்ச்சிங்கிறீங்க? இந்த பொங்கலுக்கு 5 நாள் லீவு தானே, அவனுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இந்த 5 நாள் லீவ் விட்டு 19ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் சோப்பெல்லாம் போட்டு அவங்க அம்மா குளிச்சு விட்டு நல்லா பவுடருக்குள்ளே அடித்து பேக்கெக்கில் தோல் மாட்டிவிட்டு பஸ்ஸு வந்து நிற்கி டே போயிட்டு வரேன் சொல்லிட்டு இளம் வீட்டுக்கு போகிற மாதிரியே பார்ப்பேன். அம்மா அப்படின்பா. ஆனால் இந்த 5 நாள் பாரு ஜாலியாக வர்றாயா. இவனுக்கு அந்த மகிழ்ச்சி. நம்ம இளைஞர்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வேறு மாதிரி மகிழ்ச்சி இருக்குது. அவனுக்கு வேறு மாதிரி மகிழ்ச்சி. ஒன்றுமே இந்த விநாயகர் கோயில் விசேஷம், சித்திரக்கனி பொங்கல், பொங்கல் விளையாட்டு விழா, இந்த 2 வீதி தானே. 20 வயசு 25 வயசு இருக்கிற பசங்கள்லாம் பாருங்களேன், 2 வீதி தான். 20 வருஷம் இந்த வீதியில் இருப்பேன், ஆனால் கோயில் பக்கம் வந்துருக்க மாட்டேன். இப்போ பொங்கல் அன்னைக்கு பாருங்களேன் 16 ட்ரிப் அந்த கோயில் பக்கம் போவான். எதுக்கு போகிறான்னு அவனுக்கே தெரியாது. அவங்க அம்மா டே எங்கடா இருமா போவான். அப்படி சரக்கு இதில் போய் அப்படி அந்தல்ல டே மாப்பிள்ள எங்கடா இரியா நேரம் போவோம். பார்த்துக்கோ இந்த கோயில் வீதியிலே 16 ட்ரிப்பு மங்கு நடந்துட்டே இப்போ எதுக்கு நடக்கிறான்? மனசுக்குள்ளே அவனுக்கு வேற மாதிரி ரெக்க கட்டு. அவனுக்கு மனசுக்குள்ளே ஏன்னா 22 வயசு, மனசுக்குள்ள ரெக்க பறக்கும். பார்த்துக்கோ கோயில் திருவிழாவில் கும்பலாக இருக்குமா, மனசுக்குள்ள பறக்கு. அத்தை மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று, இந்த மனசுக்குள்ள அவனுக்கு அப்படி பறக்கு. சரி அந்த பையனுக்கு தான் அப்படி ஒரு ஆசை. வயசு பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு என்ன ஆசை இல்லாமல் இருக்குமா? அதுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமா? அது ஒன்றுமே இல்லைங்க. அது 10ஆவது போகும்போது முறைஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் மேக்கப் பண்ணு. மேக்கப் 10ஆவது தான் போகு, ஆனால் 1/2 மணி நேரம் மேக்கப் பண்ணு. கோயிலுக்கு அது மாதிரி பொங்கல் விசேஷ காலங்களில் பாருங்களேன் 3 மணி நேரம் பண்ணு. அம்மா சொல்லு டேய் 10 to 11 தாண்டி பொங்கல் வைக்கிற நல்ல நேரம், ஒரு சமத்துவ பொங்கல் வைக்கிறோம், பொங்கல் பானையில் கழுவிக்கிளி ரெடியாகண்டே அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு. 10 மணிக்கு அப்படின்னு 6 மணிக்கு எழுப்பி விட்டு குளிச்சுட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்றுருக்கு. தலை சிவருக்கு கண்ணாடி முன்னாடி போய் நின்று அப்படியே அந்த முடியெல்லாம் அள்ளி இப்படி முன்னாடி போட்டு அந்த சீப் எடுத்து அப்படியே சீவி விட்டு அப்படியே அது 3ஆ வகுடு எடுத்து டக் 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 பின்னிட்டு பார்க்கு. சரி இருக்காது தலைச்சு அப்படியே அந்த முடி பூரா அள்ளி இந்தலை போட்டு இங்கே 4 சீவி அப்படியே வகுடு எடுத்து பின்னிட்டு பார்க்கு. சரி இருக்காது. மறுபடியும் களைச்சி விட்டுரு. இப்படி அள்ளும் பாருங்க மறுபடியும் இந்தல்ல என்னமா 6 அடி இருக்கிறதா நினச்சிக்காதீங்க, இருக்கிறத 1.5 அடி தான். ஆனால் நினப்பு பூரா 6 அடி கூந்தல் மாதிரி அள்ளி இப்படி போட்டு இப்படியே மாற்றி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். எல்லாம் சீப்புக்கு பூரா வீசி எரிஞ்சு போட்டு கை விட்டு இப்படி ஒரு கோது, இப்படி ஒரு கோது அப்படியே வச்சு இங்கே ஒரு பின் எடுத்து சரக்கு இங்கே ஒரு குத்து பெப்பரை பேட்டை விரிச்சு போட்டு அப்படியே வரும். அவங்க அம்மா கிளம்பிட்டியாடி தான் கிளம்பிட்டுமா அப்படின்னு அதோட விட்டுருந்தா பரவாயில்ல தெரியுங்களா. அதுக்கப்புறம் ஒரு வேலை பெரிய வேலை செய்யும். இந்த புருவத்துக்கெல்லாம் நூலை கட்டி இருக்குது, எவன்டா கண்டுபிடிச்சான்னு தெரியல. அது என்ன திருட்டிமா என்னம்மா பேர்? திரட்டு என்னமோ. இந்த புருவத்துக்கெல்லாம் நூலை கட்டி இழுத்து இங்கே இழுத்து பூரா பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து எல்லாம் முடிச்சுட்டு இதோட விட்டு தொலைஞ்சா பரவாயில்லையே. கடைசி அந்த சிகப்பு கலரில் ஒன்று எடுத்து வாயான்னு திறந்து கண்ணாடி முன்னாடி நின்று எடுத்து அப்படியா அதுக்கு போய் லிப்ஸ்டிக்கா அப்படியே 5 ரவுண்டு அடிச்சுட்டு அதோட விட்டுதான் அடிச்சு விட்டு கடைசியாக போய்தா நான் டக்குன்னு பார்த்து நாய் வந்து 4 நிற்கிது. புரியுதுங்களா? அந்த பெண் பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சி. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அது அப்படியே இந்த வழியில் போகும் பாரு. அதெல்லாம் இந்த வழியில் போகாது. இது இந்த வழியில் இப்படி மாமா போன அத்தம்மா கண்டு இது அப்படியே இப்படி போகுது. மாமா மைய ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன், அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி என்பது எல்லா பக்கம் இருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மகிழ்ச்சி கிராமத்தில் தான் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது கிடையவே கிடையாது. இந்த விழா காலங்களில் மேக்கப் போடுறது இதெல்லாமே இல்லைங்க. ஒரு மருத்துவம் நான் ஃபஸ்ட் சொன்ன பாரு, திடீர்னு உடம்பு சரியில்லை 2 யூனிட் ரத்தமேனு எங்கே போவோம் கிராமத்தில், திடீர்னு முடியல உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா தான் உயிர் பிழைக்க முடியும்.
திருப்பூரில் இருக்க பெரிய எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாம் கொண்டு போய் சேர்த்தலாம், உடனே ஆப்ரேஷன் பண்ணலாம், முடியலையா கோயம்புத்தூர் கொண்டு போகலாம், 1 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸை கொண்டு போய் சேர்த்திடுவேன், உயிரை காப்பாற்றிட முடியும். ஆனால் நகரத்துக்குள்ளே அது நிச்சயமாக நடக்காது, கிராமத்துக்குள்ளே நடக்காது. இதுக்கெல்லாம் எங்கே தேவைன்னா நகரம் தேவை. அப்போ நகரத்தில் தான் வந்து அந்த மகிழ்ச்சி என்பது ஒரு உயிரை காப்பாற்றுகிற பொழுது தான் மகிழ்ச்சி இருக்குது. இன்னும் சொல்கிறேன்னே, ரத்த தானம் பண்ண முடியும், மருத்துவம் பார்க்க முடியும், இவ்வளோ பேசணுமில்ல. இந்த ஆடிட்ரு அந்த டீச்சர் அம்மா 2 பேருமே கிராமத்தில் 10 வரைக்கும் 3 வரைக்கும் 5 வரைக்கும் இருந்திருக்கு. படிச்சுட்டு கம்முன்னு அங்கேயே விவசாயம் பார்த்துட்டு வந்துருக்க வேண்டியதானே. நீங்கள் ஆடிட்டர் படிக்கிறதுக்கு என்னங்க பையா படிச்சிங்க ஐயா? எங்கெங்கய்யா படிச்சிங்க? இது நகரமா கிராமங்களையா? நகரம் தாங்க. இவர் கிராமத்தில் வந்து அக்கௌண்ட் படிப்பாரா, இவர் படித்து முடிச்சுட்டு சம்பாரிச்சுக்குவாராம், போட்டுட்டே எல்லாம் எவ்வளோ நகரத்தில் இருக்காதுங்கிறான், போய் கிராமத்தில் போய் கோவணத்தை பற்றி சுட்டுக்கடான்னு இவர் பேசுவாராம். அந்தம்மா ஏம்மா நீங்கள் எங்கம்மா படிச்சீங்க டீச்சருக்கு? வட்டமலைங்க ஐயா, ஊதியூர் வட்டமலை தான் படிச்சேன். அப்படிங்களா? கிராமத்தில் தாங்களா? டீச்சர் ட்ரைனிங் எங்கே முடிச்சிங்கம்மா? அங்கேயே இருக்குதா? எல்லாம் அங்கேயே முடிச்சு வேலை எங்கேயுமே செய்கிறீங்க? வட்டமலையிலேயே ஒரு வட்டத்தை ஒரு போட்டோ பார்க்க கிளாஸ் நடத்த வேண்டியதானே? ஏமா திருப்பூருக்கு வந்தீங்க? ஏமா வந்தீங்க? அப்போ உங்கள் படிப்புக்கும் உங்களுக்கு தகுந்த வேலை எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் நகரத்திலே தான் கிடைக்கிறது. அங்கு தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீங்கள் கிராமத்தில் படித்து மட்டும் வச்சுட்டா பத்தாது, அதுக்குண்டான வேலை வேணும். அதுக்குண்டான வேலை கிடைத்தால் மட்டும் பத்தாது, அதுக்குண்டான வருமானம் வேணும். அந்த வருமானம் வந்தால்தான் மகிழ்ச்சியாக மனிதன் வாழ முடியும். பணம் இல்லாட்டி ஒன்றுமே நடக்காது. சும்மா பேசிக்கலாம். அண்ணா என்ன மைக் செட்டு பேர்? அண்ணா எல்லாம் மைக் செட் பங்கம் முடிஞ்சிருக்கு. அப்புறம் நாளைக்கு காலையில் தலைவர் எல்லாம் சேர்ந்து, ஐயா உங்கள் ஆடியோ சூப்பருங்க ஐயா, சிறப்பாக இருந்தது, அடுத்த வருஷம் நீங்கள் தான் போடணும். நேராக விநாயகர்கிட்ட கும்பிட வச்சு தொட்டு கும்பிட விட்டுட்டு ஒரு 300 பாக்கெட் கையில் கொடுத்து அனுப்புங்க. போங்க ஐயா, சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு விட்டு போயிடுவாரா? ஏய் பேசுகிற காசை கொடுங்க, கஞ்சி குடிக்கணும்யா. அப்போ அந்த வருமானம் தேவை இருக்குல்ல, அந்த வருமானம் கையில் வந்தால் தான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போ அந்த வருமானம் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் நகரத்திலே தான் கிடைக்கிறது. அந்த நகரத்திலே தான் மகிழ்ச்சியாக மனிதன் வாழ முடியும். படிப்புக்கு தகுந்த ஊதியம், முதல் படிப்பதற்கே நகரம் தேவைப்படுகிறது, மருத்துவத்திற்கு நகரம் தேவைப்படுகிறது. புரியுதா? இத்தனையும் நகரத்தில் தேவைப்படுகிறது. அப்படி அந்த நகரத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை தான் நிறைவான மகிழ்ச்சியை தரும். அங்குதான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி இவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லலாமா அப்படின்னா இவங்க 2 பேரும் கேட்பாங்க, ஏயா அப்போ கிராமத்தில் ஒன்றுமே இல்லையா? என்னையே நீ அவங்களுக்கு காசு வாங்கின மாதிரியே பேசுறியா? கிராமத்தில் ஒன்றுமே இல்லையா? எங்கள் பக்கம் அதை சொல்லியா அப்படின்னு. புரியுங்களா? நம்மளுக்கு இன்ன வரைக்கும் மருத்துவத்தை பற்றி ஒரு 2 விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்க போகிறோம். இப்போ நகரத்தில் மருத்துவம் இருந்தால் தான் பிழைக்க முடியும் நான் சொன்னேன்ல. இன்றைக்கி அப்படியே மாறுங்களே கிராமத்துக்கு. சிம்பிளாக சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் நகரத்தில் ஒரு கல்யாணமானோன்னையுமே ஒரு பெண்ணு கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னா மருத்துவத்துக்கு போகணுமா போகக்கூடாதான்? ஆஸ்பத்திரிக்கு போங்களேன். அது இப்போ நகரத்தில் கல்யாணமாகி ஒரு 2 மாதம் தான் இந்த பிள்ளையை படுத்துகிற பாடு, முகம் என்னாலே முடியறதில்லை, என்னடியாச்சு தெரியலே முடியறதில்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும், நேராக வா, நம்ம நடக்காத, நடக்காத கார் அப்படி பொட்டாட்ட குறைச்சி நேராக கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுறேன். போனேன், அந்தம்மா டோக்கனை போடு, போட்டாச்சு. டோக்கன் போடுறப்ப அந்த அம்மா பாக்கெட்டை பார்க்கு, இப்படி அந்த அம்மா நீ நல்லா பாருங்கள், டோக்கன் எழுதுகிறப்ப அந்த டோக்கன் எழுதுகிற மாதிரி பாக்கெட்டு தான் பார்த்துட்டு எழுது. கேக்கு என்ன வேலைக்கு போகிறீங்க? ஐடி கம்பெனியில் ஆப்பரேட்டர், உங்களுக்கு காசு இருக்குது, முடிவு பண்ணிடு. நீங்கள் ஐயா கம்பெனி மேனேஜர், அப்போ இவங்ககிட்ட கார்டு கிரெடிட் கார்டு வச்சுருப்பான், எழுதிடு, லிஸ்ட்டை போடு, இசி எடு, ஏசி எடு, இபிசி எடு, என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வரைக்கும் எடுக்க சொல்லிடு. எல்லாத்தையும் எடுத்துருக்கு பில்லை போடு. 12,500 பணம் கட்டிட்டு வாங்கன்னு. 12,500 பணத்தை கட்டிட்டு வாங்கி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அது வரைக்கும் நம்மால் இப்படியே கொண்டு போய் கார்டை கொடுத்து 12,500 கொடுத்துருவான். பணத்தை கட்டியாச்சா அங்கங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரவுண்டு விட்டு வர்றதான். எல்லாம் முடிச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து வந்து அந்த அம்மா
நெக்ஸ்ட் உள்ள வாங்க, உட்காருங்க. இந்த அம்மா என்ன பண்ண தெரியல, எல்லாம் இந்த அம்மா பார்த்துட்டு சார் வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பாக்கா போகிறீங்க ஏண்டாங்கோ. இதுக்கு கேட்குற கடை 2500 கேட்குறது அப்பாவாக போகிறது கேட்குற கடை 2500. இது எங்கேயும் நடக்குது? இது எங்கே நடக்குது? நகரத்தில் தானே. ஒன்றும் வேண்டாம், கல்யாணமாக வாந்தி வந்துருச்சு சொல்ல, கிராமத்தில் போய் பார், கிளவி கையை பிடி சொல்லி 5 நிமிஷம் சொல்லிடுவா, டே நீ அப்பாவா போடா அப்படின்பா. இதுக்கு 2500 தேவையா? அப்போ மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ யோசிங்க, மகிழ்ச்சி எங்கே? கிராமத்திலே நகரத்திலையா? அப்போ மனிதன் நல்லா சொல்லிக்கங்க, கல்வி, மருத்துவத்துக்கு கல்வி படிக்கிறதுக்கு எல்லாமே தேவைதான் இல்லைங்களே. ஆனால் ஆரம்ப கல்வி என்பது எங்கே இருக்குது தெரியுமா? கிராமத்தில் தான். அந்த காலத்தில் கிராமத்தில் 5ஆம் வரை படித்தான் பாருங்க, அதுதாங்க இன்றைக்கி பியூசிக்கு சமம், அவதாங்க இன்றைக்கி +2க்கு சமம். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் நகரத்தில் எல்கேஜி இல்லை, ஃப்ரீ கேஜி. அதுக்கு அவங்க அப்பம் போய் லைனில் வந்து 1 லட்சம் பணத்தை கட்டிட்டு வெடி அவங்க அப்பா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறான். நான் கேட்குறேன், நகரத்தில் நீ கல்வி எப்படி வியாபாரமாக்கி வச்சுக்க தெரியுமா? நகரத்தில் கல்வி எப்படி வியாபாரமாக இருக்குது தெரியுமா? நான் கேட்குறேன், உனக்கு மாதம் 10,000 ஃபீஸ் கட்டுறேன்ல, அப்புறம் இருக்கிற அவங்க அப்பா நம்ம படித்தேன்னா படிக்கட்டி உனக்குன்றேன். பையன் படிக்கிறதுக்கு அப்போ எக்ஸாம் எழுதணுமா? எந்த விதத்துலைங்க நியாயம் இது? அங்கே பையனுக்கு ஃபீஸுக்கு 800, கணத்துக்கு 100, தமிழுக்கு 300. இங்கேயே கராத்தே சொல்லப்படும், இங்கேயே நீச்சல் கற்றுக் கொடுக்கப்படும், எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். நீங்கள் கேஸில் ஒன்றுமே கட்ட வேண்டாங்க, வேறு வீட்டு பத்திரத்தை கொடுத்துரு, நாங்கள் பூரா கற்று தருவோம். அது பேங்கில் இருக்குது, படித்து அவன் கடன் கட்டுவேன். அப்போது இந்த போலியான வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நகரத்திலே இருக்கிறது. இதெல்லாம் கிராமத்திலே கிடையாது. 2 பக்கமும் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. 2 பக்கமும் சரிசமமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நகரத்திலையும் சரியாக இருக்குது, கிராமத்திலையும் சரியாக இருக்குது. 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். ஆனால் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு மேடு பள்ளம் இருக்குது. அது நகரத்திலேயே கிராமத்திலேங்கிறத இப்போ முடிவு. நகரத்துக்கும் கிராமத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிவிக்கலாம்? நகரத்தில் ஒரு சின்ன விசேஷம் என்றால் கூட, சிம்பிளாக என்னன்னு சொல்கிறேன்னே, ஒருவர் இறந்து விட்டால், கிராமத்திலே ஒருவர் இறந்து விட்டால் அந்த வீதியே ஒரு வாரத்திற்கு துக்கம் அனுசரிக்கும். இது கிராமத்தில் நடக்கும். இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அந்த வீட்டில் யாரும் எதுவும் செய்ய மாட்டா. அந்த வீதியில் இருக்கிற வீட்டுக்காரன் போகிற சாப்பாடு, டீ, காப்பி எல்லாமே நம்ம வீடு இளவு வீடப்பா, ஒன்றும் செய்யக்கூடாது, இல்லை நம்ம செய்யலான்னு சொல்லி இழுத்து போட்டு எல்லாம் வலிய செய்யக்கூடிய இடம் கிராமத்திலே இருக்கிறது. நகரத்திலே பக்கத்து வீட்டுக்கார செத்தா கூட தெரியாமல் நடந்து கொள்ளக்கூடிய இடம்தான் நகரமாக இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நகரத்திலே இருக்கக்கூடிய நாம் என்ன சொல்கிறோம் செய்யுமா? பெத்த அம்மா அப்பாவை பார்ப்பதற்கு மனைவி வேச்ச கேட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனையின் காரணமாக பெற்ற தாயையும் தந்தையும் கூட முதியோர் இல்லத்திலே விட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கின நாயை கொண்டே பெட்டில் படுக்க வச்சுட்டு அந்த நாய்க்கு காவக்காத்து படுத்துட்டு இருக்கக்கூடிய இடமாக நகரம் இருக்கிறது. ஆனால் பெற்ற தாயை கடைசி வரை காக்க வேண்டும் என்று சொல்லி கையும் அப்படியே கட்டி அணைத்து வாழக்கூடிய இடமாக கிராமம் இருக்கிறது என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நகரத்தை காட்டிலும் கிராமத்திலே தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, நான் வருகின்ற பொழுது நல்ல இதயத்தோடு வந்தேன், திரும்புகின்ற பொழுது இதயம் இல்லாமல் திரும்புகிறேன். என் இதயத்தை உங்களிடம் விட்டு செல்கிறேன். மீண்டும் வருவேன். நான் விட்டு சென்ற இதயம் உங்களிடத்தில் பத்திரமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வருவேன் என்று சொல்லி, இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் என்று சொல்லி அழைத்த பெருமை சேர்த்த அத்தனை பேருக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, ஆண்டுதோறும் சிறப்பான நிகழ்வையும் உங்களுடைய விழாக்களையும் இதைவிட இன்னும் பெருக
இன்னும் நாட்களுக்கு நாட்கள் வெகு விமர்சையாக நீங்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.